வணக்கம் மக்களே. போன பிப்ரவரி மாதம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்த, ஈரான் உடனே எதிர்தாக்குதல் நடத்தன்னு போய்கிட்டு இருந்தப்ப இந்த மோதல்கள் எல்லாம் வெறுமனே பெட்ரோல் டீசல் விலையை மட்டும்தான் பாதிக்கும்னு நம்மள நிறைய பேர் நினச்சிருப்போம். ஆனால் உண்மை ரொம்ப பயமுறுத்தக்கூடியதாக தான் இருக்குது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டிருச்சு அப்படிங்கிற கவலையை விடவும், விவசாயத்துக்கு தேவையான உரம், அதோட விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டிருப்பது தான் இப்போ மிகப்பெரிய ஆபத்து. இந்த அபாயம் இப்பத்திலிருந்தே ஆரம்பமாகுதா, இல்லை இந்த போர் நீண்டுகிட்டே போனாதான் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிடுமா? இதெல்லாத்த பற்றியும் தான் இப்போ நாம் விரிவாக அலச இருக்கோம். இது தந்தி டிவி நியூஸ் டீப் டைவ். வழங்குவதற்காக நான் காயத்ரி மோகன். நீங்க 4 பேர் இருக்கிற ஒரு சாதாரண பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தை நினைச்சு பாருங்க. அந்த வீட்டம்மா மார்க்கெட்டுக்கு போறாங்க. 1 கிலோ அரிசி, எண்ணெய், பருப்பு, முட்டை, காய்கறி இதெல்லாத்தையும் வாங்கணும். ஆனால் பார்த்தா திடீர்னு விலையெல்லாம் ஏறி போயிருக்கு. காரணம் உள்ளூர் பிரச்சனையெல்லாம் இல்லை, இங்கே இருந்து பல ஆயிரம் கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் நடக்கிற போர். அதான் நம்ம ஈரான் போர். ஆக மொத்தத்தில் இந்த போர் வெறும் ஏவுகணையை மட்டும் சுமந்துட்டு வரலை, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டு சமையல் அறைக்கும் ஆபத்தை சுமந்துட்டு வருது. ஈரானுக்கும் உணவுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே நடக்கிற போர் எப்படி நம்ம தட்டில் இருக்கிற சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக மாறும்னு நமக்கெல்லாம் தோணும். ஏன்னா ஈரான் ஒன்றும் பெருசாக அரிசி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடெல்லாம் கிடையாது. அது இந்தியாவுக்கு கோதுமை அனுப்புகிற நாடும் கிடையாது. அப்படி இருக்கிற போது ஈரான்ல போர் நடந்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு நாம யோசிக்கலாம். ஆனா உண்மையில இந்த போர் நேரடியா நம்ம உணவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது, மறைமுகமா தான் தாக்கும். எரிசக்தி தான் உணவுடைய அடிப்படை. ஏன்னா நாம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுக்கும் பின்னாடி டீசல்ல இயங்குற டிராக்டர், மின்சாரத்தை உபயோகிச்சு பாசனம், பெட்ரோலை பயன்படுத்தி போக்குவரத்து, இதெல்லாம் இல்லைன்னா உணவு உற்பத்தி முழுமை பெறாது. இப்போ இந்த ஈரான் போரால கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்குது, எரிசக்தி கிடைக்க சிக்கல் வருது, அதனால விவசாய செலவு அதிகரிக்குது, விளைவு உணவு விலை அதிகரிக்கும். பிப்ரவரி 28 அன்னைக்கு போர் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஈரான் ஒரு முக்கிய முடிவை எடுத்துச்சு. அது என்ன? ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுறது அப்படின்னு முடிவெடுத்துச்சு. அது ஒரு சின்ன கடல் பகுதி தான் அப்படின்னு சொன்னாலும் அதுதான் உலகத்துடைய உணவு பாதை. எப்படி தெரியுமா? ஒரு கார் ஓடணும்னா எப்படி பெட்ரோல் முக்கியமோ அதே போல ஒரு பயிர் வளரணும்னா உரம் ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவையான நைட்ரஜன் உரங்கள்ல பெரும்பகுதி வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வருது. இப்போ அந்த பாதை மூடப்பட்டதுமே உரங்களுடைய விலையெல்லாம் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து நிற்கிது. இதுதான் இந்த கதையுடைய டேர்னிங் பாயிண்ட். இப்போ உரம் தயாரிக்க என்ன தேவை? இயற்கை எரிவாயு தேவை. இது அதிகமாக வரக்கூடிய இடம் எது? மத்திய கிழக்கு. இப்போ அங்கே பிரச்சனை போய்கிட்டு இருப்பதால உர விலையெல்லாம் வேகமாக ஏறுது. அதனால் விவசாயிகள் அதை குறைவாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது உலகத்தோட ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் எப்படி பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். உதாரணமாக இந்த பிரச்சனை பிரேசிலில் இருக்கிற சோயா விவசாயியையும் பாதிக்கும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நெல் விவசாயியையும் பாதிக்கும். எப்படின்னா, முதல்ல பிரேசில் எடுத்துக்குவோம். நடவு செய்ய நேரம் வந்துருச்சு, ஆனால் உரம் இப்போ தான் அது ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு வரணும். அது அந்த விவசாயியுடைய கையில் கிடைக்கிறதுக்குள்ள 20 நாள் ஆயிரும். அது வரைக்கும் காத்திருந்தா பருவம் தவறிடும். இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம். வளைகுடா நாடுகளில் இருந்து வழக்கமாக வர பாதையை விட சுற்றி சுற்றி வந்தால் 40% உரத்தோட விலை ஜாஸ்தியாகும். அதனால் உரத்தை வாங்கக்கூடிய சக்தி அந்த விவசாயிக்கு குறையும். இது காரணமாக விளைச்சல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வைங்க, சந்தைக்கு வரக்கூடிய அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் இதோடைய அளவெல்லாம் குறையும். விளைவு இவைகளுடைய விலை விண்ணை முட்டும். வழக்கமாக ஹார்முஸ் வழியாக வரக்கூடிய கப்பல்கள்லாம் இப்போ ஆப்பிரிக்காவுடைய தெற்கு முனைய, அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி தான் வருது. சரி, இந்த வழிக்கு பதிலாக அந்த வழி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வெறும் தூரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது.
கப்பல்களெல்லாம் இப்படி சுற்றி வரதுனால கூடுதல் எரிபொருள் செலவாகும். ஏற்கனவே கச்சா எண்ணெயோடைய விலை $100 தாண்டினதுனால கப்பல்களை இயக்கிறதே பெரிய சுமையாகிருச்சு. இதன் விளைவு 1 கிலோ சர்க்கரையோ 1 லிட்டர் பாமாயிலோ அது உங்களுடைய கைக்கு வரும்போது அதோடைய விலை இரட்டிப்பாக இருக்கும். மேலோட்டமாக பார்க்கும்போது பெருசாக உணவு தட்டுப்பாடு இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உணவுப் பொருட்கள் சரியான நாட்டுக்கு போகாது. அப்படியே போனாலும் அதிக விலைக்கு விற்கப்படும். ஏன்? கப்பல் செலவு அதிகமாகும். இதனால் கப்பல் காப்பீட்டு செலவு அதிகமாகும். போர் காரணமாக வர்த்தகம் சிக்கலாகும். இதை தான் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உணவு நெருக்கடி எல்லாரையும் பாதித்தாலும் ஒரு சில நாடுகள் கொஞ்சம் அதிகமாகவே பாதிப்புக்கு உள்ளாகும். ஏழை நாடுகள், உணவு இறக்குமதி நாடுகள், வெளிநாட்டு உரங்களை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் அதிக பாதிப்புக்கு ஆளாவாங்க. உதாரணமாக ஆப்பிரிக்க நாடுகள், தெற்காசிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள். மத்திய கிழக்கு நாடுகள் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் இதெல்லாம் பணக்கார நாடுகள் தான். ஆனால் அவங்களுடைய சாப்பாட்டில் 80% இறக்குமதி செய்யப்படுவது தான். இப்போ கடல் வழி அடைக்கப்பட்டிருப்பதால அவங்கெல்லாம் போர் விமானங்களை விட உணவுப் பொருள் ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய விமானங்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. மறுபக்கம் ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த உர தட்டுப்பாடு சுமார் 4.5 கோடி மக்களை பசியின் விளிம்பிற்கு தள்ளும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது நிச்சயமா ஒரு பேரழிவின் தொடக்கம்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஈரான் ஒரு பக்கம் போரிட்டு கொண்டிருந்தாலும் அந்த நாட்டு மக்களுமே உணவில்லாம தவிக்கிறாங்க. கால்நடை தீவனம் இறக்குமதி செய்ய முடியாததால அங்க முட்டை, இறைச்சி இதோடைய விலையெல்லாம் 40% அதிகரிச்சிருக்கு. துப்பாக்கிகள் பேசும் இடத்துல ரொட்டி துண்டுக்கு கூட வழி இல்லாம தவிக்கிறாங்க மக்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேரடி பாதிப்புக்கு உள்ளாகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எரிபொருளுடைய விலை ஏறும், உரம் விலை அதிகரிக்கும், விவசாய செலவு கூடும், அதனால காய்கறி விலை ஏறும், உணவுப் பொருள் விலை அதிகரிக்கும். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், ரஷ்யா யுக்ரைன் போறப்ப கூட கோதுமையுடைய சப்ளை குறைஞ்சுது. கோதுமை சார்ந்த உணவு விலை அப்போ அதிகரிச்சுது. இப்போ ஈரான் போர் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்படியே போனால் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு கேட்டால் கோடிக்கணக்கான மக்கள் பசி பிணியில வாடுவாங்கன்னு, உலக அளவில் உணவு நெருக்கடி அதிகரிக்கும்னு வல்லுநர்கள் கணிக்கிறது கொஞ்சம் பயத்தை தான் ஏற்படுத்துது. இந்த போர் நமக்கு ஒரு கசப்பான உண்மையை உணர்த்துது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்னோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு. எங்கேயோ ஒரு மூலையில் வெடிக்கக்கூடிய ஏவுகணை இங்கே உங்கள் தட்டில் இருக்கிற உணவோட விலையை தீர்மானிக்குது. உரம் அப்படிங்கிறது வெறும் ரசாயனம் கிடையாது, அது மக்களுடைய உயிர். இந்த போர் நிச்சயம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்படி வந்தாலும் செதஞ்சு போயிருக்கிற இந்த விநியோக சங்கிலியை சரிகட்ட இன்னும் பல ஆண்டுகள் ஆகுங்கிறது தான் நிதர்சனம்.